சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் இலக்கை அடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலமானது இலக்கை அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலமானது இலக்கை அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆதித்யா L1 விண்கலமானது திட்டமிட்ட லாங் ரேஞ்ச் பாயிண்டை அடைந்துள்ளதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்திருக்கிறது. தற்போது நம்மிடையே இணைப்பில் மத்திய அரசின் முதுநிலை விஞ்ஞானி CV வெங்கடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலமானது லாங் ரேஞ்ச் பாயிண்டில் இன்று மாலை நிலைநிறுத்தம் செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது இலக்கை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இது ஒரு இந்திய விண்வெளி வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். சூரியனை ஆய்வதற்காக வெகு சில நாடுகள் தான் விண்வெளியில தொலைநோக்கிகளை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கி வெற்றிகரமாக இருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இடத்துல நிலைநிறுத்துவது என்பது ஒரு கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம். நம்ம சர்க்கஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு இதுல ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டே இருப்பாங்க, அப்புறம் கையை விட்டுட்டு இன்னொன்று போய் ஊஞ்சல்ல போய் மாறுவாங்க இல்லையா. அது மாதிரி விண்ணில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, அந்த புள்ளியில ஒண்ணும் கிடையாது. அந்த புள்ளியை சுத்தி ஒரு வளம் மாதிரியான அழகான முறையில அதை செலுத்தணும். கடம் தவறினாலும் மரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். அந்த செயற்கைக்கோள்ல விண்கலத்தில் இருக்கக்கூடிய 12 உந்து த்ரஸ்டர்ஸை பயன்படுத்தி, அதுல இருக்கக்கூடிய சில ராக்கெட்டை பயன்படுத்தி இதை வெற்றிகரமாக செஞ்சிருக்காங்க. இது தொழில்நுட்ப ரீதியாகவும் ஒரு மிக முக்கியமான ஒரு மைல். சார், இது ஒரு சவால் நிறைந்த விஷயம் அப்படிங்கிறத நீங்களும் சொன்னீங்க. இந்த இலக்கை அடைவதற்கு என்னென்ன மாதிரியான சவால்களை நம்மளுடைய இஸ்ரோ சந்திச்சிருப்பாங்க? ஒரு விஞ்ஞானியா உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும்? பதிவு பண்ணுங்க சார். இது ஒரு விண்ணில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. அந்த புள்ளியில எதுவும் கிடையாது. எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அந்த விஷயம் கிடையாது. அந்த புள்ளியை நோக்கி ஏவுவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய சவாலான விஷயம் கிடையாது. ஆனா அந்த புள்ளிக்கு பக்கத்துல நெருங்கினதும் அந்த புள்ளியை சுத்தி, இப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல நம்ம ஒரு கோடு போட்டோம்னா அந்த கோட்டுல மேலையும் கீழையும் போற மாதிரி ஒரு வட்டப்பாதையில மேலையும் கீழையும் போற மாதிரி ஒரு சுத்தணும். இப்போ சில படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒளிவட்டம் மாதிரி தெரியும் இல்லையா. சில பேரோட தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி நிலாவுக்கு சில சமயம் ஒளிவட்டம் மாதிரி தெரியும் இல்லையா. அது மாதிரி ஒரு வட்டமா அந்த கற்பனை புள்ளியை சுத்தி ஒரு வட்டமாக சுத்தி வரணும். அதுக்கு ஒரு சரியான உந்து கொடுத்தாதான், ஒரு குறிப்பிட்ட கோணங்கள்ல கொடுத்தாதான் அது அது மாதிரி சுத்திட்டு வரும். அந்த ஒரு சவால் நிறைந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. இது ஒரு தொழில்நுட்ப ரீதியாகவும் ஒரு சவாலான ஒரு விஷயம். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.